கைஸ், வெல்கம் டு த நியூ வீடியோ. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் தலைவர் டீமோட ரிட்டென்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பாசிபிள் ரிட்டென்ஷன்ஸ் என்னென்ன இருக்கும், யார் ரிட்டன் பிளேயர்ஸாக இருப்பாங்க ஆக்ஷனுக்கு முன்னாடின்னு பார்த்துடலாம். இப்போ நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸையுமே ரீகேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் பர்ஃபார்மன்ஸ் சீசன் 10 இருந்ததை வச்சு அவங்க எவ்வளோ பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்றதை கணக்கு பண்ணி இந்த வருஷம் அவங்க ரீகேட்டகரைஸ் பண்ணுவாங்க. அப்படி கேட்டகரைஸ் பண்ணதில் நம்ம டீமில் யார் யார் என்னென்ன கேட்டகரியில் இருக்காங்கன்ற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்த்ததுக்கு பிறகு யார் யார் ரிட்டன் ஆவாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். இது மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கேட்டகரி ஏல பார்த்தீங்கன்னா நரேந்தர், சாகர், அப்புறம் சாயில் குலியா, இவங்க 3 பேர் இருக்காங்க. கேட்டகரி பியில் அஜின்கே பவர் இருக்கார். ஆனால் ஆல்ரெடி நம்ம கோச்சஸ் ஒரு லைவ்லேயே சொல்லிட்டாங்க சாகர் அண்ட் சாஹில் ரீடைன்ட் அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு டவுட்டே நரேந்தரும் அஜின்கே பவரும் தான். பட் நரேந்தர், அஜின்கே பவர் பார்த்தீங்கன்னா 2 பேருமே நல்ல பிளேயர்ஸு. ஆனால் அஜின்கே பவரை ஏலத்தில் தான் எடுத்தாங்க. ஸோ லாஸ்ட் இயர் ரீட்டைன் பிளேயர் லிஸ்ட்டில் இருந்தார் அவர். ஸோ இந்த தடவை அவர் ரீட்டைன் பண்ணுவாங்களான்னு கேட்டால் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான் கைஸ். ஆனால் இதே நரேந்தர் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம கூட NYPலேருந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. பட் இந்த வருஷம் அவர் கேட்டகரி ஏல இருக்கார். அவர் நினச்சார்னா ரீட்டைன் பிளேயரை கண்டினியூ பண்ணலாம். ஆனால் ஒரு சில நியூஸ் வர அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நரேந்தர் ஆக்ஷனுக்கு போவார் அப்படின்ற மாதிரி சில பஸ்ஸஸ் இருக்குது. அது எதுவாக இருந்தாலும் நமக்கு ஆக்ஷன் வந்தால் தாங்க தெரியும். இல்லைனா நம்ம ரிட்டன் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர்ஸ், அதாவது இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா NYP கேட்டகரி லாஸ்ட் இயர் எடுக்கப்பட்ட பசங்க. இதில் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நிதிஷ் இருக்கான், ரோனாக், அப்புறமேட்டு விஷால் சஹல், அப்புறம் நிதின். இவங்களால 4 பேர் இருக்காங்க எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர்ஸ். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு கண்டினியூஸாக ப்ளே பண்ணி ஆகணும் ஒரு டீமில். அதுக்கு பேர் தான் NYP, நியூ யங் ப்ரொஃபஷனல்ஸ். அந்த மாதிரி இருக்கிற கான்ட்ராக்ட்ஸ் கொடுக்குறாங்க. நியூ யங் பிளேயர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு 2 இயர்ஸ் அந்த டீமுக்கு சர்வ் பண்ணி ஆகணும். அதுக்காக ப்ளே பண்ணுவாங்க. அந்த கேட்டகரியில் இவங்க 4 பேரும் எப்பவுமே இந்த டீமில் இருக்க தான் போகிறாங்க. ஸோ இவங்களும் ரிட்டைன்ட். இப்போ நம்ம கேட்டகரி சியில் இருக்கிற பிளேயர்ஸை பார்க்கலாம். கேட்டகரி சியில் பார்த்தீங்கன்னா ஹிமான்ஷு, ஆஷிஷ், அபிஷேக் அண்ட் மோஹித் இருக்காங்க. இப்போ ஹிமான்ஷு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். ரைடிங் அந்த அளவுக்கு இல்லைனாலும் பட் டிஃபென்ஸில் கலக்கிடுவார். எப்படி எந்த பொசிஷன் கொடுத்தாலும் டிஃபென்ஸில் ரொம்பவே திறமையான ஒரு பர்சன் தான் ஹிமான்ஷு. ஆஷிஷ்க்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கவர் டிஃபெண்டர். ஆனால் சான்சஸ் ரொம்பவே ரேராக கொடுத்தாங்க டீமில். ஆனால் அவர் இன்னும் ரொம்பவே டெஸ்ட் பண்ணலையோ அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. ஆனால் அவரும் இந்த வருஷம் ரிட்டைன்டாக தான் போகிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அபிஷேக் அண்ட் மோஹித், ரைட் கவர் அண்ட் லெஃப்ட் கவர். இவங்க 2 பேருமே இணைப்பிரியா ஜோடிகள் மாதிரி தான் நம்ம டீமில். ஆனால் பார்த்தீங்கன்னா பெருசாக எதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக கிடையாது. 2 பேருமே டீசெண்டான டிஃபெண்டர்ஸ், ஒரு பாசிபிளாக ப்ளே பண்ணுவாங்க. நல்ல ஒரு கீ நோட்டான பிளேயர்ஸான 2 பேருமே ஒரு சில டஃப்பான சுச்சுவேஷன்ஸ் நல்லா ப்ளே பண்ணி கொடுத்துருக்காங்க டீமுக்கு. ஸோ இப்போ இந்த 4 பேரும் கேட்டகரி சியில் தான் இருக்காங்க. இன்னும் ப்ரோ அவ்வளோதான கேட்டகரி சி அப்படின்னு கேட்பீங்க. அப்படி கிடையாது. இன்னும் கேட்டகரி சின்னு எத்தனையோ பேர் இருக்காங்க. மிச்சிக்கிற எல்லா பிளேஸுமே இன்னும் கேட்டகரி சி தான். ஆனால் அவங்க யாருமே ரிட்டைன் ஆக போகிறது கிடையாது. இவங்க 4 பேர் ரிட்டைன் ஆக போகிறாங்க. அது ஏன், எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, சொல்கிறேன். அடுத்த இதில் பார்த்துட்டே இருங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த லிஸ்ட்டில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே லாஸ்ட் இயர் நம்ம ரிட்டைன் பண்ண யங் பிளேயர்ஸ். இவங்கெல்லாம் NYP கேட்டகரியில் இருந்து ரீட்டைன் யங் பிளேயர்ஸை நம்ம டீமில் சேஞ்ச் பண்ணப்பட்டவங்க. அப்படி மாற்றப்பட்டு கான்ட்ராக்ட் இன்னும் 2 இயர்ஸ் கொடுக்கப்பட்டவங்க. அந்த கேட்டகரிஸ்லேயே பார்த்தீங்கன்னா சாகரும் சரி சாகிலும் சரி ஆட்டோமேட்டிக்காக ரிட்டைன் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு கோச்சே சொல்லிட்டாரு. ஸோ ரிமைனிங் இருக்கிற அபிஷேக், ஆஷிஷ், மோஹித் அண்ட் ஹிமான்ஷு இவங்க எல்லாருமே கண்டிப்பாக ரீட்டைன் ஆக தான் போகிறாங்க. காரணம் இந்த அக்ரிமெண்ட் இருக்கிறதுனால. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதனால் இவன் சொன்னான் இவங்க 3 பேர் இப்போ 4 பேர் ரீட்டைன் ஆக போகிறேன்னு சொன்னாங்களேன்றதுக்கான ரீசன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் கைஸ். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டீமோட நியூ யங் பிளேயர்ஸ்னு சொல்லிட்டு இந்த இயருக்கான சீசனுக்கு ஒரு 3 பேரை ஹையர் பண்ணியிருக்காங்க. அது ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோவை போட்டேன். அதில் அவங்க தான் தீரஜ், அப்புறமேட்டா அனுஜ் அண்ட் ராம்குமார் மாயாண்டி. இப்போ இந்த 3 பிளேயர்ஸுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ராம்குமார், அப்புறமேட்டா மற்ற 2 பசங்களுமே மகாராஷ்டிரா சேர்ந்தவங்க. இப்போ நான் அதுக்கு சொன்ன மாதிரி தமிழ் தலைவாசல் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ராம்குமார் மாயாண்டி இஸ் இன்டு ஸ்குவாட் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேட்டாவும் தீரஜையும் சொல்லிட்டாங்க நம்ம ஸ்குவாடுகளை வந்துட்டாருன்னு. இன்னும் ஒருத்தரையும் விரைவில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க கைஸ். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் பிளேயர் ரிட்டென்ஷன் 6 பேர் இருப்பாங்க. அதில் யாருன்னு பார்த்தோன்னா கேட்டகரி ஏல சாகர் அண்ட் சாஹில், அதே மாதிரி கேட்டகரி சியில் இருக்கிற நம்மளோட அபிஷேக், ஆஷிஷ், மோஹித் அண்ட் ஹிமான்ஷு, இவங்க மொத்தமாக 6 பேர். இதை தவிர்த்து 3 NYP சைன் பண்ணுறதுனா நம்ம டோட்டலாக நம்ம டீமில் 6 ரிட்டென்ஷன் பிளேயர்ஸும் 3 NYP பிளேயர்ஸ், டோட்டலாக 9 மெம்பர்ஸ் இருப்பாங்க கைஸ். ஸோ அவ்வளோதான் இது வரைக்கும் நம்ம அனாலிசிஸ் பண்ணதில். இதை தவிர்த்து வேறு யார் வந்தாங்கன்னா பார்க்கலாம். அப்படி இல்லைனா அஃபிஷியல் ரிட்டைர்மெண்ட் நியூஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள். கூடி சீக்கிரம் வந்துகிட்டே இருக்குது. அதையும் உங்களுக்கு ஸ்பீடாக கொண்டு வந்துடுறேன். தேங்க்யூ. இவ்வளோ எஃபர்ட் போடுற நம்ம சேனலை லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை கைஸ்.